ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 31 அதிகாரங்களுக்கும் விவிலிய விளக்கங்களுக்கும் இறை வசனங்களுக்கும் செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த ஒட்டுமொத்த புத்தகத்துடன சிறப்பு கருத்துக்களுக்கு செவிமடுக்க இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஆளுமையும் அவர்கள் நமக்கு சொல்கின்ற வாழ்வியல் செய்திகளும், அந்த ஆளுமைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற இறையியல் செய்திகளும், நம்முடைய வாழ்வியல் பாடங்களும் என்று தந்தைக்கு உண்டான சிறப்பான பாணியிலே நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, 31 அதிகாரங்களையும் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த 31 அதிகாரங்களிலே வருகின்ற சிறப்பான ஆளுமைகள் என்று இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது ஏலியை பார்க்கின்றோம், ஏலியை அடுத்து சாமுவேலை பார்க்கின்றோம், சாமுவேல் அடுத்து சவுலை பார்க்கின்றோம், சவுல் தாவீதை பார்க்கின்றோம், இவர்களுக்கு மத்தியில் யோனத்தானை பார்க்கின்றோம். இன்னும் பிற நிறைய மக்கள் வந்து சென்றாலுமே இந்த 4 பேர் முக்கியமான ஒரு காரணிகளாக இந்த புத்தகத்தின் அடுத்த நிகழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கின்ற ஒரு நபர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நபர்களிலே முக்கியமாக அதிகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர்கள் என்று பார்த்தோம் என்றால், ஒன்று சாமுவேல், தாவீது. சாமுவேலும் தாவீதும் அடுத்து சவுல் வருவார். ஏலி அவரை பற்றி நாம் ஏற்கனவே சந்தித்து விட்டோம், பெரிதாக வென்றும் நமக்கு இல்லை என்கின்ற பட்சத்தில் இந்த 3 நபர்களுள் முதலாவதாக சாமுவேல். இவருடைய அந்த பண்புகள், தலைமை பண்புகள், செயல்கள், மனித வாழ்வுக்குண்டான ஒரு ஊக்கங்கள், இறை பணியிலே அவருடைய வழித்துணை, நம்முடைய விடுதலை வாழ்வுக்கு அவர் வழங்குகின்ற செய்திகள் என்ன என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கணும் தந்தை அவர்களே. அழகான முன்னுரை. என்னன்னாக்கா ஸ்கெலட்டன் போட்டீங்க, நீங்கள்லாம் புள்ளி வச்சுட்டு நான் லைட்டாக கோலம் போட்டு போயிடுவேன். அழகாக சொல்லிக்கிறேன். நல்லா நீங்கள் சொன்ன ஒரு அழகான ஒரு தெளிவான சிந்தனை. எனக்கு என்ன சந்தோஷம்னா கிளியராக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. யாருக்கு தப்பிச்சாலும் உங்கள்கிட்ட தப்பிக்க முடியாது. அழகான ஒரு உற்றத்துடையாக என்ன கூட இருக்கிறீங்க. ஒரு சின்ன சாமுவேலுடைய ஆளுமை பற்றிய ஒரு சின்ன சிந்தனையை நம்ம பார்ப்போம் இந்த அமர்வில். 5 கருத்துக்கள். முதலாவது கருத்து ரோல் பிளே தியரி என்று ஒன்று இருக்கிறது. இப்போ ஒரு வீட்டுக்காரம்மா அவங்க வீட்டுக்காரரை பார்த்து சொல்கிறாங்க, அப்படி காதில் கண்ணீர்னு கேட்குது, ஏங்க செருப்பை வாசப்பில் கழட்டுறீங்களே, அப்பயே உங்கள் ஆஃபீஸர் வேலையை கழட்டி வச்சுருக்கணும், உள்ளே அப்பா நீங்கள் எங்களுக்கு வீட்டுக்காரர், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் பேங்க்கில் மேனேஜராக இருப்பாங்க, வீட்லேயும் மேனேஜருக்கு ஆசைப்படுவாங்க. நத்திங் டூயிங். குழந்தைக்கு அப்பாவா, மனைவிக்கு நல்ல கணவனா, மருமவனுக்கு ஒரு நல்ல மாமனாரா. இந்த ரோல் பிளே ரொம்ப முக்கியம். நிறைய சமயத்தில் அந்த ரோல் பிளேவை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க வாழ்வு ரொம்ப இனிமையாக இருக்கும், வாழ்வு சுவையாக இருக்கும். அதை சாமுவேல் ஒரு அழகான ஒரு நியதியில் நமக்கு அந்த 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 பண்பை அப்படி விரித்து காமிக்கிறார். உதாரணத்துக்கு நீதித்தலைவர்கள் புத்தகம் நிறைவு பெறுகிறது. 12 நீதித்தலைவர்கள், 5 7 சிறிதும் பெரிதுமா ஒரு 12 நீதித்தலைவர்கள், ஒரு வழிநடத்தல். அந்த நீதித்தலைவருடைய இறுதியில் சாமுவேல் அப்படி அறிமுகமாகிறார். அவர் ஒரு நீதித்தலைவராக தான் இந்த புத்தகம் அறிமுகப்படுத்துகிறது. அந்த நீதித்தலைவர்லேருந்து அப்படியே லைட்டாக இறைவாக்களாக மாறுறாரு இல்லைங்களா? அதே போல் இந்த இறைவாக்கும் அந்த நீதித்தலைவரும் ஒட்டுமொத்த கலவையாக இருக்கிற சமயத்தில் ஒரு குருவாகவும் செயல்படுகிறார். பலிப்பீடங்கள், பலிகள், பலி முறைமைகள், ஆண்டவருக்கு உகந்த பலி எது என்று சொல்வது, எந்த நேரத்தில் எந்த பலியை செலுத்துவது, ஆக சாமுவேல் என்கின்ற அந்த மாபெரிய மனிதருக்குள்ளாக 3 தலைமைத்துவ பண்புகள் அப்படியே ஒட்டுமொத்தமாய் குவிந்து கிடக்கிறது. அவர் ஒரு குவிய புள்ளியாக மாறுறார். ஒரு திறம்பட படை நடத்துகிற, வியூகம் அமைக்கிற, எதிரியினுடைய பலத்தை தீர்மானித்து தன் மக்களுக்கு முடிவு சொல்கிற ஒரு நீதி தலைவராக இருக்கிறார், நீதி வழங்குகிறவராக இருக்கிறார். அதை போலவே இறைவாக்களாக ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது, ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்கின்ற அது ஒரு அழகான நீதி தலைவராக, இறைவாக்கினராக, பழி நிறைவேற்றுவராக 3 இருந்தாலும் அவ்வளவுமே ஒரு திறம்பட செய்கிறார். ரொம்ப அழகாக செய்கிறார். ஒரு நல்ல நீதி தலைவராக. அதுவும் எப்போ செய்கிறாரு? இவர் இறந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. 1 சாமுவேல் 28
என்ன பார்க்குறோம்? அந்த சவுல் வந்து போய் எழுப்பி என்னை ஏன் தொல்லை பண்ணுறேன்னு அவரே கேட்குறாரு. என்னை விட்டா கேட்குறது ஆள் இல்லைங்க, அம்போன்னு நிற்கிறேன், நீங்கள் தான் உதவி செய்யணும், சொல்லுங்கள், நான் போருக்கு போகலாமா வேண்டாமா, ஜெயிப்போனா ஜெயிக்க மாட்டேனா? அழகாக இறைவாக்கு சொல்கிறார். அப்பயும் இறைவாக்கு சொல்லிட்டு தான் அவர் மறைகிறார். அது அந்த அந்த ஒரு அழகான ஒரு அந்த ரோல் பிளே வந்து ரொம்ப அழகாக செய்கிறார். ஒரு நல்ல நீதித்தலைவராக அவருக்குள்ளாக அத்தனை மனிதனுடைய மாண்பையும் உள்ள சொருக்கி வச்சு அழகாக நிறைவுபடுத்துகிறார். எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு மனிதராக தென்படுகிறார். அந்த இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து மூன்றிலுமே வந்து அவருக்குள்ளாக விஞ்சி நிற்கிற ஒரு உன்னதமான மனநிலை என்னன்னாக்க, ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். அந்த கேட்கும் மனநிலை அவருக்குள்ளேயே இருந்துச்சு எப்போவுமே. அது சாமிக்கிட்ட மட்டும் அவர் சொல்லலை, சவுலையும் அவருடைய மனதையும் சொல்லாது விட்ட வார்த்தைகளையும் அவர் புரிஞ்சுக்கிறார். தாவீதுக்குள்ளாக இருக்கிற ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறார். அவர் படுகிற பாடுகளை புரிஞ்சுக்கிறார். அவர் வெற்றி படுக்கட்டில் ஏறும்போது கூட நின்று கைத்தட்டுறாரு இல்லைங்களா? அழகாக வந்து அதே போலவே அந்த அரசியல் நகர்வுகளை அப்படியே அருமையாக கவனிச்சுக்கிட்டே வர்றார், அக்கம்பெனி பண்ணுறாரு. எல்லா இடத்துலும் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, கவனிக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு, அதை மக்களுக்கு சொல்கிறார். அழகான ஒரு பணியாள் தன்மை பற்றிய ஒரு மனப்பக்குவர்களாக இருக்குது. சர்வன்ட்ஹுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். பணித்தல ஆன்மீகம், அதான் ரொம்ப முக்கியம். என்னுடைய நீதி தலைமை அல்லது வந்து இறைவாக்கு ஆளுமை அல்லது வந்து குருத்துவ மேன்மை இதெல்லாம் இருந்தாலும் அடிப்படையில் நான் சர்வெண்ட், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போப் பிரான்சிஸ் திருத்தந்தை ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும், அவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் வந்து வத்திக்கான் நகரத்து முதன்மை பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, பெர்கோலியோ நீங்கள் யாருன்னு உங்களை சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகாக சிம்பிளாக எந்த முன் யோசனை இல்லாமல், தயார் பண்ணாமல், ஸ்கிரிப்ட் பண்ணி இல்லாமல், ட்ராமாட்டிக் இல்லாமல் நம்ம சின்னர் அப்படிங்கிறார். பியூட்டி. அந்த மாதிரி யாருங்க சொல்லுவா? யார் சொல்லுவா? திருச்சபையின் தலைமகன், ராயப்பரின் வழித்தோன்றல், அந்த இறைவன் அருளிய அந்த உன்னத பதவியினுடைய பாத்திரவான் அழகாக சொல்கிறார், சின்னர் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல அவர் பார்த்து கேட்குறாங்க, ஹூ இஸ் மதர் மேரி ஃபார் யூ? மதர் மேரி உங்களுக்கு யார் அப்படிங்கிறார். அப்படி சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி என் அம்மா. எவ்வளோ அழகாக அந்த உள்ளத்து நிறைவுன்னு வாய் பேசுதுங்க இல்லைங்களா? அதுதான் அந்த பணித்தல ஆன்மீகன்றது. எங்கே இருந்தாலும் நான் நானாக இருக்கணும், எங்கே இருந்தாலும் இதுதான் நிலைமை, இதுதான் உண்மை, இதுதான் என்னுடைய நிலை, அந்த ஒரு மனநிலை நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம துரும்பாக கிள்ளி போட்டாலும் மாப்பிள்ளைன்னு சொன்னால் துள்ளி குதிச்சிட மாட்டோம், அல்லது வந்து ரெண்டாக வெட்டி போட்டாலும் உடஞ்சி போக மாட்டோம். நாமளாக இருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியம். சமீபத்தில் வந்து நம்ம தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான குணத்தை சொல்கிறாங்க. இந்த பணித்தல ஆன்மீகம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்க, அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்றக்காக நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஒரு சின்ன அழகான ஒரு காணொலி பார்த்தேன், ரொம்ப அழகான காணொலி. ஒரு ஆரஞ்சு பழத்தை கையில் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், அது அப்படி பிசைறீங்க, அவ்வளோ ஈஸியாக பிசைக்காது. அப்படி பிசைஞ்சு எடுத்தால் என்ன வரும்? சாறு வரும். என்ன சாறு வரும்? ஆரஞ்சு பழ சாறு தான். எட்டிக்காய் வருங்களா? எட்டிக்காய் வருங்களா? அல்லது நார்த்தங்காய் வருமா? பீர்க்கங்காய் வருமா? ஆரஞ்சு பழத்தை கசக்குன்னு என்ன வரும்? ஆரஞ்சு சாறு தான் வரும். கசக்குனா கூட, உரிச்சா கூட ஆரஞ்சு எசன்ஸ், ஆரஞ்சு ஜூஸ் தான் வரும். உங்களை கசக்குனா மட்டும் ஏங்க கோவம் வருது? உங்களை குறைச்சி பேசினா மட்டும் ஏன் வெறுப்பு வருது? உங்களுக்கு தாறுமாறாக பேசினா நீங்கள் ஏட்டிக்கு போட்டே எதிர்த்து நிற்கிறீங்களே ஏன்? அதான் அந்த கேள்வி ரொம்ப ஒரு அருமையான கேள்வியாக இருந்துச்சு. மற்றவங்களை ஸ்குவீஸ் பண்ணுறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க, கண்டம் பண்ணுறாங்க, அக்யூஸ் பண்ணுறாங்க, உங்களை கசக்கிறாங்க. உங்களுக்கு உள்ள நல்லது இருந்துச்சுன்னா நல்லது வெளியே வரும். உங்களுக்குள்ளாக அந்த ஒரு உங்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம், உங்களை பற்றி ஒரு வீரமான ஆண்மை இல்லைனாக்க நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். அந்த காணொலியுடைய செய்தி ரொம்ப அழகான செய்தி. உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்வீட்னஸ்ஸு, ஃப்ரெண்ட்லி, அப்ரிஷியேட்டிவ், அக்செப்ட், டோட்டலி ஈக்குவல், இம்பார்ஷியல், அது உங்களுக்குள்ள நிறைவாக இருந்து அதை பற்றி நீங்கள் கவனமாக ஆளுமையினால இருந்தீங்கன்னாக்க உங்களை கசக்கி புழிஞ்சு எடுத்தாலும் அந்த இனிமே தான் வெளியே வரும். அப்படி இல்லை அப்படின்னாக்க கசப்பு, காய்மகாரம், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, பகைமை, வெறுப்பு வருது அப்படின்னாக்க ஜூஸு நல்லா இல்லைன்னு அர்த்தம். இன்டீரியர் செல்ஃப் ஹஸ் டு பி எஸ்டாப்ளிஷ் ப்ராப்பர்லி அப்படின்னு அந்த காணொலி சொன்னிச்சு. ரொம்ப அழகாக அந்த பார்த்து சொல்ல. இவர் வந்து அப்படி எட்டி மிதிக்கிறாரு சவுலோரை, வரமாட்டேங்கிறாரு. வரலன்னு இவரே அவர் ரோல் எடுத்துகிட்டு அவர் பழி செலுத்துறாரு, கோவப்படுறாரு. அப்புறமேட்டு வந்து நிறைய இடத்துல அவமானப்படுத்துறாரு, நிறைய இடத்துல கண்டு காணாமல் விட்டுறாரு. அவர் வந்து ஒரு பொருட்டை நினைக்கிறதே கிடையாது. நீ அவனுக்கு அங்கே போய் எவ்வளோனாக்க, நான் ஒரு வேளை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெஸ்ஸே வீட்டுக்கு போய் யாராவது அபிஷேகம் பண்ண தெரிஞ்சால் கொன்றுவானே அப்படின்னு பயப்படுறேன். அவ்வளோ அச்சுறுத்தி வச்சுக்கிறேன். அப்படி
ஆனால் அவர் எப்பயுமே நன்மை தான் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் என்னென்னமோ கசக்கிறாங்க, உருட்டுறாங்க, புளிகிறாங்க, பிசைகிறாங்க, அந்த நன்மை தரம் அவர்கிட்ட வருது. ஏன்னா இஸ் ஃபுல் ஆஃப் குட் செல்ஃப். அந்த குட் செல்ஃப் உருவாக்கிட்டுன்னு வச்சுங்களேன், வில் நாட் பி அஃப்ரைட் ஆஃப் அவன் கிரிட்டிசைஸ் பண்ணுறான், நம்ம அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி நம்ம செய்ய போய் எதுவும் ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படி தான், ஒரு கொஞ்சம் முடி சொட்டையாக இருந்துச்சு. நான் சொன்னேன், டே உனக்காவது இவ்வளோ முடி இருக்குதுடா, சந்தோஷப்படுறா, ஒன்றும் வருத்தப்படாரா, அவனுக்கு பாரு அவன் வழுக்கத்தலையாக இருக்குதுண்ணா. டே நான் பாரு இந்த ஹேர் பிளான்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ காஸ்ட்லின்ட்டு வந்துட்டான். அப்புறம் நான் அவன்கிட்ட போனால் அவன் சொன்னால் ஒரு நல்ல ஹேர் ஆயில் கொடுத்துருக்கான்டா, அது காஸ்ட்லி, செம்ம காஸ்ட்லி, ஃபாரின், அதை வச்சா நிறைய முடி வளரும், கருகருன்னு வரும் அப்படின்னா. சேர்றான்னு இருக்கிற முடியும் கொட்டி போயிடுச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அவனை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, உள்ளதும் போச்சோ நல்ல கொண்டாண்ட கணக்காகி போச்சு. எதுக்காகனா பேசிக்கலி வென் யூ ஆர் ஆஃப் குட் செல்ஃபு, அந்த குட் செல்ஃபினுடைய முழுமையை நம்ம தெரிஞ்சு வச்சுருது. நோ தை செல்ஃப்ன்றாங்க இல்லைங்களா, நோ தை செல்ஃப்ன்றாங்க. அந்த இது இருந்துச்சு அப்படின்னாக்க, என்ன தான் மற்ற கிரிட்டிசைஸ் பண்ணாலும், காசிப் பண்ணாலும், கேரக்டர் அசசனேஷன் பண்ணாலும், குறை சொன்னாலும், பழி சொன்னாலும், எடுத்துரைத்தாலும், இன்டிஃபரண்ட் நடத்தினாலும் நம்மள்ட்ட அந்த இனிமே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குவாங்க, ஓய்வுண்ண நம்ம தான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த ஒரு நல்ல பண்பை தான் சாமுவேல்கிட்ட ஒரு முதன்மை பண்பாக பார்க்க. ரோல் பிளே என்னை இடித்துரைத்தாலும், படித்துரைத்தாலும், வெறுத்தொதுக்கினாலும் நான் நானாக தான் இருப்பேன். பிகாஸ் ஐ எம் குட் அப்படின்னு அந்த ஒரு நீதி தலைவராக, இறைவாக்குனராக அல்லது குருவாக அழகாக ரோல் பிளே பண்ணுறாரு. எல்லாருடைய இடத்துலையும் மனசில் இடம் பிடிக்கிறார். முதலாவது. ரெண்டாவது அவருடைய பிரமாணிக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயத்தில் எங்கள் அப்பா சொல்லுவார், காலத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், அப்படி உட்காந்து முகம் கழுவிட்டு புஸ்தகம் சத்தமாக படிச்சுட்டு இருப்பேன். எங்கள் அப்படி பாஸ் பண்ணல சொல்லுவார், மார்க் ஷீட் வந்துருச்சா அப்படிம்பாரு. தெரிஞ்சு போச்சு சரி அப்போச்சா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். மார்க் ஷீட் வந்துருச்சு, கையெழுத்து வாங்கணும். நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்து கடகடன்னு படித்து சத்தம் போட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு சீன் காமிக்கிறது. அப்போ தான் கையெழுத்து போடுவாங்க. பையன் படிக்க ஆரம்பிச்சா, சரி அடுத்த வருஷம் வாங்கிடணும் கையெழுத்து போட்டுருவாங்க. எங்கள் அப்பா ரொம்ப வரும், மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்துட்டு என்ன பார்ப்பாரு, கையெழுத்து போடல ஒரு வார்த்தை சொன்னார், ஷூ போட்டு போய் பண்ணி மேயினாரு. எனக்கு ஸ்கூல் ஷூ போட்டு போகல, ஷூ போட்டு படிமை தான் நீ லாக்கி அப்படின்னாரு. மார்க் அவ்வளோ கம்மியாகுது அப்படின்ட்டு. எதுக்காக சொல்ல வரோன்னா, அந்த அக்கேஷனல் பீப்புளாக, ஆப்பர்ச்சுன் பீப்புளாக அல்லது சந்தர்ப்பவாதிகளாக நம்ம மாறக்கூடிய ஒரு சில இடத்துல இருப்போம். நம்ம இந்த அழைத்தல் வாழ்விலும் சரி, பொது வாழ்விலும் சரி, குட் மார்னிங்கே பாலிடிக்ஸ் ஆக்கிற ஒரு அவலம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த குட் மார்னிங் வைக்கிறதே ஒரு பாலிடிக்ஸாக மாற்றுற ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில் தான். பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி, கண்டு ஒரு மாதிரி, காணாத ஒரு மாதிரி, கண்டும் காணாத மாதிரி ஒரு மாதிரி. அந்த குட் மார்னிங்கே ஒரு சிம்பிள் குட் மார்னிங்கே ஒரு பாலிடிக்ஸாக மாற்றக்கூடிய வித்தை நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், ஃபஸ்ட்லேருந்து ஒரு குட்டி பிள்ளையா 3 மரக்கா மாவு, ஒரு வெள்ளாட்டு குட்டி, இந்த குட்டி பையன் கொண்டு போய் கோயிலில் விட்டாங்க. அன்னையிலேருந்து அடக்க நாள் வரைக்கும் பிரமாணிக்கமாக இருக்கிறார். ஃபெய்த்ஃபுல் டு த கோர். பியூட்டிஃபுல்லான ஒரு பணி. ஒரு நிறைய மனிதர்களை பார்க்குறோம். எரேமியாவோட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆராய்ச்சி கட்ட கூட அதில் தான் செஞ்சேன். ஆனால் அவர் யுவர் சீட் அப்படின்னு கடவுள் திட்டுவார். ஒரு இடத்துல திட்டுவார், யுவர் டிசீட்ஃபுல் ப்ரூக்கு, அப்படி காணல் நீர் மாதிரி இருக்கிற தூரத்தில் பார்த்தா அப்படி கொட்டுது அருவி, பக்கத்தில் பார்த்தா ஒன்றும் இல்லை, நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு கடவுளை திட்டுவார். எரேமியா 11-20 அதிகாரத்தை பார்த்தா, ஐயோ இந்த எரேமியா இவ்வளோ பொங்குறாரேன்னு நினைப்போம். ஆனால் இந்த சாமுவேல்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளோ அழகாக கடவுளை நேசித்து, கடவுளுடைய வார்த்தை அப்படியே உள்வாங்கின விதத்தை கேட்குறவங்க மனதவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி அழகாக சொல்லி, அச்சுறுத்தி சொல்லி, அன்பாக சொல்லி, பியூட்டிஃபுல் கேரக்டர். ரொம்ப அழகான ஒரு மனிதர். பிரமாணிக்கம், அவ்வளோ பிரமாணிக்கமாக ஒரு நீதி தலைவராக, இறைவாக்கடரா, ஒரு குருவா, அல்லது ஏலினுடைய குட்டி பிள்ளையா, 2 பாயா, அவ்வளோ அழகாக ரோல் பிளே, அவ்வளோ அழகான பிரமாணிக்கம். அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கடவுள் பேசுவார், பேசுனாருனாக்க, ஆண்டவரே பேசும் அடியான்னு சொல்லு சொல்கிறாரு. அடுத்த கடவுள் ஏலி கேட்குறாரு, ஆண்டவர் சொன்னது எதையும் மறைச்சிடக்கூடாது, சொல்லு அப்படிங்கிறாரு. அவர் கேட்டாரோ இல்லையோ, படபடப்படான்னு எல்லாத்தையும் சொல்கிறார், உடச்சி சொல்கிறார். கேட்டவுடனே ஹார்ட் அட்டாக் வருது வேலிக்கு. மறைக்கிறதே இல்லை. அது இங்கே மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும் அந்த டிரான்ஸ்பரன்சி, எல்லார்ட்டையும் ஒரு ஹானஸ்டி. ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு ஆளுமை, ரொம்ப அழகான ஒரு ஆளுமை. இளமை முதல் முதுமை வரும் பிரமாணிக்கமாக இருக்கிறார். திருப்பாடல் ஆசிரியரோட சொல்லுவார், 90 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன், ஆனால் ஒரு நாளும் நீதிமானின் பிள்ளை பிச்சை எடுத்ததாக எனக்கு ஞாபகம் இல்லைன்னு ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார். அதான் அது இளமை மேலே முதுமுறை நான் வாழ்ந்துட்டேன், ஒரு நாள் ஆண்டவர் நான் மறுதளிச்சு கிடையாதுன்னு அவரால் தெளிவாக சொல்ல முடியும்.
ஐ ஹவ் நெவர் betrayed மை லார்ட். அதுதான் வந்து இந்த அழகான ஒரு அற்புதமான அழைத்தல் வாழ்வில் நிலைத்து வாழ்வது என்பது மிக முக்கியமானது ஒன்று. அழைத்தல் வாழ்வில் பிழைத்தலாகும், அழைத்தல் வாழ்வில் பிழையாகவும் நினைக்கிற நிறைய மக்கள் மத்தியில் பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கை, கடைசி வரைக்கும் ஒரு பிரமாணிக்கமான வாழ்க்கை, அழகாக எல்லா நிலையிலும் பிரமாணிக்கமாக. சவுலுக்கு கெடுதல் பண்ணவே இல்லை. கடவுள் வார்த்தை சொல்கிறாரு, அப்படியே ஒதுக்கிறார். தாவீதுக்கு வந்து கலகம் பண்ணு, சண்டை பண்ணு, அவனை ஒழிச்சு கட்டிட்டு பதவி பிடிச்சிக்கோ, நத்திங். அழகாக பிரமாணிக்க கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பண்ணார். அது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல்பாடு. இந்த நம்பிக்கை தவறாமல் நடப்பது. கடவுள் கூட ஆண்டவர் கூட அழகாக போகுதுன்னு சொல்கிறார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே. அருமையான வார்த்தை, நம்பிக்கைக்குரிய. we should be become trustworthy of God. ஒரு சிஸ்டர் ஒருத்தர் சொன்னாங்க, ஃபாதர் என்னுடைய சுப்பீரியர் ஒன்று வந்து ப்ரொக்டேட்டாக எடுத்துக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க, எடுத்துக்க அப்படின்றாங்க அப்படின்னா. அப்புறம் நான் வந்து யோசிச்சுட்டு சின்ன சின்ன அறிவுரைகள் சொன்னேன். அப்புறம் ஒரு நான் அறிவுரை சொன்ன பிற்பாடு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆமாம் ஃபாதர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பைபிள் பிரகாரம் பார்த்தா அவங்க என்னை நம்புகிறாங்க, என்னால் எந்த தவறும் நடக்காது, எந்த ஒரு ஊழலும் நடக்காது, நேர்மையாக இருக்கும், கை சுத்த மக்கள் நம்புகிறாங்கல்ல, அந்த நம்பிக்கை நான் காப்பாற்றி கொடுக்கறது என்னுடைய கடமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், ஐ வில் மேக் எ குட் டெசிஷன் அப்படின்ட்டு போனாங்க. அந்த நம்பிக்கைக்குரியவராக வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது சின்ன காரியங்களாகவும் பெரிய காரியங்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய காரியங்களாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை மிக மேலான வாழ்க்கை. ஒரு மிகப்பெரிய அழகான பளிங்கு மார்பிளில் வந்து சிலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பிக்கு வந்து முன்தொகை கொடுக்குறாங்க. சிற்பி வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பளிங்குல அப்படி அந்த சிலுவையில் தொங்குற மாதிரி வரைக்குள்ள அப்படி உதவியாளர் சொல்கிறாரு, ஐயா முதுகு பின்னாடி முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அங்கே வந்து அதில் யாரும் பார்க்க போகிறதும் கிடையாது, அதை வந்து முக்கியத்துவம் கிடையாது, மறைஞ்சிருக்கிறனால அதை கண்டுக்க மாட்டாங்க, முடிச்சு கொடுங்க அப்படின்றாரு. அப்போ வந்து அந்த முன்தொகை கொடுத்தவர் வந்து அந்த திருச்சுரூபத்தை பெற்றுக்கொள்ளும் போது சொல்கிறாரு, ஐயா உங்களுடைய அந்த நிறைவான நம்பிக்கைக்குரிய நான் வேலைப்பாட்ட உங்களுடைய இந்த அற்புதமான சுரூபத்தினுடைய பின்பகுதியில் பார்க்க முடிஞ்சது. அந்த நெற்றியிலும் நெஞ்சிலும் இயேசுடைய வடுக்களும் காயங்களும் அந்த தழும்புகளும் இருக்கிறது. அப்படியே முதுகலையும் பார்க்கும்போது உங்களுடைய கடமை தவறாத உணர்வும் நேரிய தன்மையை என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஒரு காட்சி. இன்னொரு அழகான சின்ன ஒரு அனெக்டோட் படித்தேன். கடலோர பகுதியில் வாழ்ந்த ஒரு செல்வந்த நிறைய படகுகளுக்கு சொந்தக்காரர். ஒரு சிறப்பு படகுகளை கூட வச்சுருந்தார். ஒரு சில படகுகள் வந்து அந்த சாயம் வெளுத்து போய் வண்ணம் துருப்பிடித்து இருக்கும்போது வேலையாள்கிட்ட சொல்லி, பாண்டியன் சாரை வர சொல்லுங்கள், கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க சொல்லு போட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சிறப்பு படகு ஒன்று இந்த மாதிரி இருக்கிறது அதையும் கொடுக்குறாங்க. அவருக்கு அழகாக போட்டு அடித்து கொடுத்துட்டாரு. அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவருடைய கொடுக்க வேண்டிய ஊதியத்தில் மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் பெயிண்ட்டுக்காரர், சார் போட்டு பெயிண்ட் அடிக்கிறது இவ்வளோ ஆகாதுங்க, செக்கு மாற்றி கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிறார். அப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு, ஐயா அந்த போட்டு வந்து என் பிள்ளைங்க ஸ்பெஷலாக ஃபிஷிங்காக பயன்படுத்துகிற போட்டு, அந்த போட்டில் ஓட்டக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரமாக எங்கள் பிள்ளைங்க தொடாமல் இருந்துச்சு, நான் உங்களை பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லி சொன்னேன், நீங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் இருக்கிற ஓட்டைங்களை அடைச்சி வெல்டிங் பண்ணி சரி பண்ணி அனுப்பியிருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்லலை, நான் பிள்ளைங்க போட் எடுத்துகிட்டு கடலுக்கு போயிட்டாங்களோ தான் பகீர்னுச்சு, ஐயோ ஓட்டை அடைக்காமல் முட்டமே அப்படின்னு நினச்சேன், வந்து பார்த்தா ஓட்டை அடைச்சிருந்துச்சு. ஒரு வேளை நீங்கள் அடைக்காமல் முட்டிருந்தீங்கன்னா என் குடும்பமே மூழ்கியிருக்கும், என்னுடைய மகிழ்ச்சியே மூழ்கி போயிருக்கும். இந்த சின்ன காரியத்தை செஞ்சதுக்காக தான் இந்த தொகை தயவு செஞ்சு ஏற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாராம். இயேசுடைய வார்த்தை தான், சின்ன சின்ன காரியங்கள் நம்ம நேர்மைத்தனத்தை காமிச்சோம், பிரமாணிக்கத்தை காமிச்சோம்னா பெரிய வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில் அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, மிகச்சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கிறது வந்து அரசியல் நகர்வோ அல்லது ஆளுமை நிகழ்வுகளோ அல்லது ஆன்மீக வழிபாடுகளோ அத்தனையும் அவருடைய நேர்மைத்தன்மையை நம்ம பார்க்குறோம். அது வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். நிறைய வாழ்க்கையில் உயர்ந்தவங்க எல்லாமே சின்ன சின்ன காரியங்கள் வந்து நம்பிக்கைக்குள்ள நடந்ததுனால தான். அதான் முக்கியமானது. மூன்றாவதாக சாமுவேலின் ஆளுமையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான மேன்மிகு பாடம் வந்து இடர்தீர்வு மேலாண்மை என்று சொல்வார்கள். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்கின்ற அது அழகான ஒரு குணம். அவருடைய இளமை காலம் மட்டும் ஆண்டவருக்கு பணிபுரிய வந்தார். முதுமை காலம் தொட்டு அவர் அவருடைய பணியில் நிலைத்திருந்தார். பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான அழுத்தங்கள், பலவிதமான மன உளைச்சல்கள் அத்தனையும் அழகாக சால்வ் பண்ணுறார். ஒரு ஒத்தால சமாளிக்கிறதே பாடு. 2 ராஜாக்கள், மக்கள், பிலிஸ்தியர்கள், கூட இருந்த குடும்பங்கள் அத்தனையும் அழகாக
அவருடைய ஆரம்பமே வந்து ஒரு மாற்று கலாச்சாரமாக தான் வந்துச்சு. ஏலியின் குடும்பத்தார் ஆண்டவருக்கு தகாத வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரை புறக்கணித்து ஆண்டுடைய தெருவிடத்தை வந்து புனிதத்தினுடைய கலங்கத்தை விரிவித்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் ஆண்டவர் அழைக்கிறார். அங்கிருந்து ஆரம்பித்து நாட்டுக்கு தீர்வு சொல்லும் நல்லவராக அவர் மாறுகிறார். ரொம்ப அழகாக நான் வந்து முன் அமர்வுகளில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு, அதை தொடர்ந்து இன்னும் 2 கருத்துக்களை சொல்லி இந்த இடர் தீர்வு மேலாண்மைக்கான சிந்தனை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று வந்து நிறைய சமயத்தில் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோமே வழியே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அது வந்து முக்கியமான கருத்து, எளிமையான கருத்தாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு செய்தி இருக்குது. ஒரு 500 ரூபா நோட்டு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் கொடுத்தேன். இது எவ்வளோங்கன்னு கேட்டார். இப்போ தானே கொடுத்து 500 ரூபான்னு கேட்டேன், நான் கொடுத்த அப்படின்னு கேட்குறீங்கன்னு. எவ்வளோன்னாரு? 500 ரூபா அப்படின்னு கசக்குனார். எவ்வளோன்னாரு? 500 ரூபா தான் அப்படின்னு காலில் போட்டு மிதிச்சார். எவ்வளோன்னாரு? 500 ரூபான்னாரு. 500 ரூபான்னேன். அப்படியே குப்பையில் போட்டார். எவ்வளோ இது? 500 ரூபா. 500 ரூபா அப்படி தானே இருக்குது. அதுதான் வந்து ரெஸ்பாண்டிங் டு த சிச்சுவேஷன். நீங்கள் பந்தாடப்படலாம், மறக்கப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், அல்லது வந்து ஒதுக்கப்படலாம், அல்லது வந்து நீங்கள் மறைக்கப்படலாம். நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய திறமையை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய ஞானத்தை யாரும் மூடி மறைக்க முடியாது. எங்கே இருந்தாலும் நீங்களாக இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு வெகுமதியும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரமும் வரும் வரை காத்திருங்கள். ஓடுமீன் ஓட உருமீன் உறவலும் காத்திருக்குமாம் கொக்கு. நிறைய இடத்துல நம்ம அந்த பொறுமை இல்லாததுனால சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன சலனங்கள், சின்ன சின்ன அழுத்தங்கள் வரும்போது பர்ஸ்ட் அவுட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து மனோவியலில் சொல்லுவாங்க பர்ன்ட் அவுட்டும்பாங்க. அதை எரிந்து நொந்து போய் இருக்கிற பல மனிதர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். குடும்பத்தில், உறவுகளில், அது சகோதர உறவாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைக்கு வளர்க்கக்கூடிய உறவாக இருக்கட்டும், பர்ன்ட் அவுட்டாக தான் இருக்கிறாங்க. ஏன் பர்ஸ்ட் அவுட் கேஸுங்க பர்ன்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. அதான் வந்து உளவியல் அழகாக சொல்கிறது. சாமுவேல் பாருங்கள், எல்லா இடத்துலையும் ரியாக்டே பண்ண மாட்டார், ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அதாவது ரியாக்ஷன் வந்து ஆக்ஷன், ரியாக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் இல்லைங்களா, இல்லாட்டி கவுண்டர் ஆக்ஷன் அப்படி போகும். ஆனால் ரெஸ்பாண்ட் வந்து சொல்யூஷன், தீர்வை நோக்கிய ஒரு இடத்தீர்வு மேலாண்மை. அந்த தீர்வை கொண்டு வரணும். அந்த தீர்வு என்பது ரியாக்ட் பண்ணக்கல வராது, ரெஸ்பாண்ட் பண்ணல வரணும். ஏன்? இதனாலயா? ஓகே, அதனுடைய மூலத்தை கண்டுபிடித்து அந்த மூலத்தில் இருக்கணும். நம்ம நிறைய சமயத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சும்மா சிம்பிள் கிளீனிங் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? சலந்தி கூட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு சுத்தமாக சும்மா 3 நாளாக மறுபடியும் சலந்தி கூடு இருக்கும். என்னடா அது அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா சிலந்தி கூட்டு அழிச்சுமே ஒழிய சிலந்தி பூச்சி ஒழிக்கலையே. அதான் அந்த சிலந்தி பூச்சை கண்டுபிடிச்சு அழிக்கும் வரை அந்த சிலந்தி கூடு கொட்டுவதை தடுக்க முடியாது என்பதை போல இடத்தீர்வு மேலாண்மை என்பது பர்ஸ்ட் அவுட் கிடையாது, அரைவிங் அட் த சொல்யூஷன். அந்த மூலத்திற்கு சென்று அந்த சல்லி வேர்களோடு அந்த ஆணி வேரை பிடுங்கி எரிஞ்சோம்னாக்க அந்த இடத்துல புது நாற்று நடவோ அல்லது புது விதை விதைக்கவோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூலத்திற்கு செல்லணும். நம்ம ரியாக்ஷன் வந்து உங்களுடைய செயலுக்கு என்னுடைய செயல், அந்த செயலுக்கு பின்புலம் என்னன்னு பார்த்து நம்ம செயல்படுவது தான் வந்து ரெஸ்பாண்டிங். அது சாமுவேல் அழகாக நிறைய இடத்துல அழகாக செய்வார். அது ஏலியா இருக்கட்டும், ஏலியின் புதர்களாக இருக்கட்டும், அல்லது சாமுவேலாக இருக்கட்டும். சாமுவேலுடைய இப்போ வந்து நான் பூசை வைக்கணும், நீ பூசை வச்சிட்டியாடா அப்படின்னு ஒன்றும் பண்ணல. நீ வந்து எனக்கு காத்திருக்கல, ஆண்டவருக்கு காத்திருக்காமல் இருக்கிற. ஆண்டவரை மதிக்கணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவருடைய பள்ளி என்னுடைய அரச பதவியோட மேலானது நீ நினைக்கல. ஆண்டவர் வந்து உன்னுடைய ஆட்சி உரிமையை உன்னிடமிருந்து எடுத்து வெறும் கொடுக்க வேண்டிய நாள் வந்து விட்டதுப்பா, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே அரசர்களை கேட்குறாங்க, 1 சாமுவேல் 8 அரசர்களை கேட்குறாங்க, என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு அவர் போய் அங்கே வைக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, பா அவங்க ஒன்றை புறக்கணிக்கல, என்ன புறக்கணிச்சாங்க, நீ ஏன் பாதற? எஸ் பாடி இஸ் கரெக்ட். அந்த ரியாக்ஷன் பண்ணுறது கூட இந்த மூலத்துக்கு ஆண்டு கூட்டு போயிடுறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிஸ்டமாலஜி என்றால் அறிவியல், அறிவு இயல். எபிஸ்டமாலஜி அறிவு இயல். அதில் வந்து 3 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. நாபோன் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், பீனா அண்டர்ஸ்டாண்டிங்கு, தாத் அப்படின்னா நாலேஜ், ஹோக்மான்னா விஸ்டம். இந்த 4 இதில் வந்து அறிவு இயலை அப்படியே ஒட்டு மொத்தமாக அடக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸு எப்படி ஒருத்தருக்கு இன்டெலிஜென்ஸு? அறிவு, நுணுக்கம், படிப்பு, புத்தி கூர்மை இன்டெலிஜென்ஸு. இன்னொன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்போ வரும்? இந்த அறிவும் அனுபவம் இணையக்குள்ள ஒரு புரிதல் வரும். இதை வாழ்க்கையின் நிலைகள், வாழ்க்கையின் போராட்டங்கள், சவால்கள், ஒரு புரிதல் வரும். அது அண்டர்ஸ்டாண்டிங். பீனா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. பீனான்னா புரிந்து கொள்ளுதல்பாங்க. தாத்துன்றது வந்து செய்தி வழியாக, வாசிப்பு வழியாக, அல்லது வந்து அனுபவங்கள் வழியாக
வருது. அதான் நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்டெலிஜென்ஸு. இதெல்லாம் தாண்டி ஹோக்மான்னு ஒரு வார்த்தை இருக்குது. கிரேக்க மொழியில் சோஃபியான்னு இருக்குது. அது ஞானம் என்று மொழிபெயர்க்கிறாங்க. ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் துவக்கம். இந்த இன்டெலிஜென்ஸு, அண்டர்ஸ்டாண்டிங்கு, நாலேஜு, ஷ்ரூட்னஸ்ஸு, கிளவர்னஸ்ஸு எல்லாத்துக்கும் மேலே கோட்டிங் ஒன்று இருக்குது. அந்த கோட்டிங் இல்லைன்னா இதெல்லாம் டொடக்கு. அந்த கோட்டிங் ஆண்டவரை பற்றிய அச்சம். அதுதான் சாமுவேல் ரொம்ப அழகாக நம்ம பார்க்கறது, ரொம்ப அழகாக பார்க்கறது. மிக முக்கியமான இந்த ஞானம், அந்த ஞானம் வருது. கடவுள் பற்றிய அச்சம் இருந்ததுனால அவரால் எளிதாக எல்லா இடத்துலையும் இதை ஆண்டவர் நிர்வகித்தால், இதை ஆண்டவர் அணுகினால் எப்படி அணுகுவார்ன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சொந்த மகள் என்னை கட்டி கொடுக்குறேன்னு கட்டி கொடுத்துட்டு என்னை அப்போ அழிக்கிறதுக்கு படைவர்கள் அனுப்புகிறாங்க ஐயா. கொஞ்சம் பர்ப்ளெக்ஸ்டாக இருக்கிறார். உண்மையான இறைவாக்கு பணி என்பது தவார் அதோனாய் என்கின்ற அந்த இறை வார்த்தையை பெற்று அந்த இறை வார்த்தையின் வாயாக இருந்து இறைவாக்கை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பது இறைவாக்கு பணி.